ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சாமந்தி செடியும் ரோஜா செடி வளர்க்குறது எப்படின்றது பார்க்கலாம். சாமந்தி செடி ஒரு 2-3 தொட்டியில் வச்சுருக்கேங்க. 2 தொட்டி பெரிய பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். இது ஒன்று மட்டும் சின்னதாக குட்டியாக ஒரு ஒரு செடி வாங்கின அந்த கப்பில் தாங்க வச்சுருக்கேன். நான் குட்டியோண்டது அதில் தான் வச்சுருக்கேன். அப்போதைக்கு வேறு தொட்டி இல்லை. அந்த நாற்று வாங்கிட்டு வரும்போது வேறு தொட்டி இல்லைன்றதுக்காக இதில் வச்சேன் நான். ஆனால் அந்த மண்கலவெல்லாம் கரெக்டாக போட்டதுனால சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் செம்மண் போட்டிருக்கேன், அப்புறம் மணல் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அப்பப்போ கிச்சன் வேஸ்டேஜ் போடுவேன். அதே மாதிரி ஊரில் நிலத்துலேருந்து எடுத்துகிட்டு தொழு உரம் போடுவாங்க. அது நிறையவே போடுவேன் நான் அதை. இது பார்த்திங்கனாக்கா பக்கெட்டில் வச்சது. பக்கெட்டில் ஒரே செடி தான் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க 2 செடி. அதுவும் சூப்பராக வந்திருக்கு. பக்கத்துலேயே துளிர் வருது பாருங்கள். அது கீழே அடியில் அந்த தண்டுலேருந்து அந்த ஸ்டெம்லேருந்து நிறைய பக்கத்துலேருந்து செடிங்க வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அதில் ஏன்னா அவ்வளோ மண் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுனால தான் அந்த மாதிரிலாம் வருது. இல்லைன்னா மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரமாக சாமந்தி செடி துளிர்த்து வரவே வராது. இதுலேயும் அதே மாதிரி தான். இது ரோஜா செடியில் அந்த டைமில் பக்கெட் எதுவும் இல்லைன்றதுனால ரோஜா செடியில் வச்சுருக்கேன். அந்த ரோஜா செடியில் இருக்கிறதும் அதே மாதிரி. ரோஜா செடியில் அதிகமாக செம்மண் போட்டு தான் வச்சுருக்கேன் நான். அதுலேயும் அதே மாதிரி தான். நிறையவே பக்கத்தில் இருந்து அந்த கிளைங்கள்லாம் வருது. நல்லா அந்த செடியை நல்லா தழைச்சி வந்திருக்கு. பக்கத்துலலாம் நிறைய பிரான்ச்சஸ் நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி, நல்லா புஷ்டியாக இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு. இந்த இந்த செடியும் அதே மாதிரி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா இதில் அந்த கட் பண்ணி விட்டார் இல்லைங்களா, கட் பண்ணி விட்டு பக்கத்தில் நட்டுருக்கேன். அந்த கட்டிங்ஸ் மூலிமா ஒரு அங்கங்கே ஒரு செடி போட்டிருப்பேன். அந்த கட் பண்ணதுலேருந்து அதுலேருந்தே நிறைய பிரான்ச்சஸ் வருது. எந்த இடம் நம்ம கட் பண்ணமோ அந்த இடத்துலேருந்து நிறைய பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவில். அந்த கட் பண்ணதுலேருந்தே அது பக்கத்துலேருந்து 2-3 பிரான்ச்சஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நான் அதிகமாக மணல் போட்டிருக்கேன். நான் மணலும் செம்மண்ணும் தான் போட்டிருக்கேன். நான் இது தேங்காய் நாரெல்லாம் அவ்வளோ போடல, கோகோபீட் போடல நான். ஏன்னா அது ரோஜா செடிக்கு ஓகே, இந்த செடிக்கு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. அதனால நான் அதை போடல. நான் மணல் நிறைய போட்டிருக்கேன் அடியில். அதுக்கப்புறமா இதை போட்டிருக்கேன். இதுவும் ரோஜா செடியில், பன்னீர் ரோஸ் செடியில் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கனாக்கா அடியிலேருந்து இன்னொரு செடியே வருதுங்க. அந்த வேறு ஃபுல்லாக இது பரவி அடியிலேருந்து இன்னொரு செடியே வர ஆரம்பிக்குது. அதில் இதுவும் அதே மாதிரி தான். இதில் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 3 மொட்டை இருக்குது, 3-4 மொட்டை இருக்குது. இதில் மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இதுலேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கெட்லேயும் கட் பண்ணி வச்சது பக்கத்தில் அந்த சைடில் வச்சுருக்கேன். அது தெரியுது பாருங்கள், அந்த சைடில் வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப நாள் அப்படியே இருந்தது. அதாவது வளரவே இல்லாமல் அப்படியே இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்திங்கனாக்கா சூப்பராக வளர்ந்து அந்த அப்படியே அந்த ஃப்ரெஷ்னஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த செடி. இது இதுவும் கட்டிங்ஸ் தாங்க. இந்த பெரிய செடி எல்லாமே நாற்றாக வாங்கிட்டு நட்டது. சின்ன செடி கட்டிங்ஸில் இருந்து வந்தது. இது ரோஜா செடிங்க. ரோஜா செடி இதை இப்போ தான் மொட்டு வச்சுருக்காங்க. ரோஜா செடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே அந்த ஒவ்வொரு கனவு சொல்லுவீங்க, அந்த ஒவ்வொரு கனவுலையுமே ஒவ்வொரு துளிர் வர மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. அந்த துளிர் இல்லாமல் க்ரீனிஷாக கிடையாது, ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது. எல்லாமே இப்போ தான் துளிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் பூத்து கட் பண்ணிட்டேன் நான். இப்போ தான் துளிர்க்க ஆரம்பிக்குது. அந்த ஒரு துளிர் வருது அப்படின்னாக்கா அதுலேருந்து அப்படியே மொட்டு வருதுங்க. அது பாருங்கள், பெருசாக கூட போகலங்க. அது அந்த குட்டியோண்டுலேயே நம்ம பிளாஸ்டிக்கில் நம்ம ஒட்ட வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்காது. பக்கத்தில் ஒரு இலையில ஒரு தண்டையில் எதுவுமே கிடையாது. சும்மா குட்டியோண்டு தான் வந்தது. அதுலேயே மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. இது பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அடியிலேருந்து அந்த அடி வேர் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டெம்மை அதிலேருந்து நல்ல ரெட்டிஷாக திக்கான தண்டு வந்துட்டுருக்கு. அதில் நல்லாயிருக்கு. அதுவும் பார்க்குறதுக்கு. இதுக்கும் அதே தாங்க. என்ன அப்பப்போ நான் இந்த டிஏபி கொடுப்பேங்க.
இதுவும் கொடுப்பேன், கிச்சன் வேஸ்டேஜும் கொடுப்பேன், தொழு உரமும் கொடுப்பேன். ஒரு 3 மந்த் ஒன்ஸ் 2 மந்த் ஒன்ஸ் வந்து கொஞ்சமாக டிஏபி போடுவேன். ஏன்னா நாங்கள் வந்து நிலத்தில் அந்த விவசாயத்துக்கு போட்டு அது பழக்கம் இல்லைங்களா, அதனால் அதை போடுவேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் வந்து டபுள் டிலைட்டு சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு துளிர் வரும்போதும் அந்த கரெக்டாக அதோட ஒரு 2 இலை வருதுன்னா அதில் அப்படியே மொட்டோடு வந்துடும். அதில் அந்த மாதிரி தான் அது இந்த வெரைட்டியாக இல்லை வந்து எல்லா டபுள் டிலைட்டும் அப்படி தான் இருக்குமான்றது தெரியல எனக்கு. ஆனால் இது சூப்பர் வெரைட்டிங்க. இது செடியே அதை பராமரிப்பே தெரியாதவங்க கூட இந்த செடியை வளர்க்கலாம். பூ வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதில். இது வந்து ஆரஞ்சு, நல்ல பேண்ட் ஆரஞ்சு, அது நல்லா திக்காக ஆரஞ்சுங்க. அந்த ஆரஞ்சு வந்து மொட்டு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. கேமராவில் வந்து ஒரு மாதிரி தெரியுது லைட்டாக, நேரில் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க அந்த ஆரஞ்சு. ஒரு ரெட்டிஷ் கலந்த மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அந்த பூவும் வந்து பெரிய பூவாக பூக்குங்க, அது சின்ன பூ கிடையாது. அது வந்து அந்த துளிர் வந்து அதுக்கப்புறமா தான் அதில் பூ வரும். அதனால் ஒரு எப்பயாச்சும் ஒரு பூ தானே பூக்குது. நிறைய பூ வந்தால் தான் குட்டி குட்டியாக ஆகிடுது. இது எப்பயாச்சும் ஒன்று பூக்கிறதுனால நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருக்குது. இதில் தாங்க அந்த குட்டி கூட ஒரு 2 இலை தாங்க வருது. அந்த 2 இலை வந்ததுங்கன்னா அதுலேயே ஒரு மொட்டு வருதுங்க. இது பன்னீர் வாங்கி எப்படி பார்த்தாலும் ஒரு 3 மந்த்துக்கு ஆகுது இதை வாங்கி வச்சு. ஆனால் இது வரைக்கும் ஒரு மொட்டு இல்லை. நானும் கட் பண்ணி விட்டுட்ருக்கிறேன். அதுலேயே வர சாமந்தி நட்டேன் இல்லைங்களா, அந்த சாமந்தி மேலே போய்ட்டு அழுத்திடுது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்ருக்கிறேன் நான். இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 கிலோ எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும் சாமந்தி வீடியோ போடும்போது. இப்போ ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நான். கட் பண்ணிவிட்டு இது மட்டும்தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.